சுடரோட நிலைமை ரொம்பவும் மோசமா போய்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இல்லாம இப்போ சுடருக்கு அடுத்தடுத்த ஆப்புகள் எல்லாமே தயாராகிட்டு இருக்கு. அதாவது இப்போ நம்ம மல்லி அவ்ளோ தூரம் வந்து இந்த கதிரேசன் கிட்ட, நிஷா கிட்ட எல்லார்கிட்டயுமே சொன்னாங்க. ஆனா உண்மையிலேயே இந்த கதிரேசன், நிஷா இவங்க எல்லாருமே நம்புனாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஆனா இப்ப கூட வந்து நம்ம மல்லி இருந்துட்டு போலீஸா எதுக்காக கூட்டிட்டு வராங்க? என்ன ஏது அப்படின்றதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஆனா இப்போ இந்த சுடர் இங்க வசமா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்றது தான் மிகப்பெரிய உண்மை. அடுத்தடுத்து என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம சுடர் திருன்னு முழிக்க போறா. இத்தனை நாளா சுடர் என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா இதுக்கு மேல இந்த சுடரால எதுவுமே பண்ண முடியாது. அதுவும் இல்லாம போலீஸ் இப்போ ஆதாரத்தோட வந்து இங்க இருக்கக்கூடியது சுடர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி இங்க இருந்து ஒரு லேடி போலீஸை வச்சு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போற மாதிரி நிலைமை ஏற்படுது. அதாவது இந்த சுடர் வந்து ரொம்ப பயந்துட்டு இருந்தா என்ன நடக்க போகுதோ, ஏது நடக்க போகுதோ, உண்மையிலேயே வந்து நம்ம எப்படியாச்சும் இந்த விஷயத்துல இருந்து தப்பிச்சிருவோமா அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த சுடர் இருந்துட்டு ரொம்ப வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தா. அதுவும் மல்லியெல்லாம் வந்து விஜய் திட்டுனப்போ உண்மையிலேயே அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷம் இருந்துச்சு இந்த சுடருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது மல்லியோட சாப்டர் முடிஞ்சது. விஜய் என்னோட கழுத்துல எப்ப தாலிய கட்டுறாரோ, அதுக்கப்புறம் மல்லிய ஈஸியா நான் இங்கிருந்து விரட்டிருவேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இன்னமும் கான்ஃபிடென்ட்டோட இருந்துகிட்டு இருந்தா. ஆனா இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுடருக்கு அடுத்து ஒரு சின்ன வாய்ப்ப கூட நம்ம மல்லி குடுக்காம போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த இந்த சுடர் எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா ராஜேஸ்வரி தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில இப்படி இந்த பட்டிக்காட்டு மல்லி வந்து இப்படி மாஸ் காட்டுவாங்க அப்படின்னு இந்த சுடர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா இந்த சுடர் சொன்னது தானே, இந்த பட்டிக்காட்டு மல்லிய கூட வந்து நான் சமாளிச்சிருவேன். ஆனா இந்த ராஜேஸ்வரிக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. ஆனா எப்படி நான் சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, ஆனா அதே சமயத்துல இப்படிப்பட்ட விஷயங்கள், இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது ஒரு பக்கம் வந்து விஜய் ஊருக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காரு. அதே சமயத்துல இப்போ நம்ம மல்லி வந்துட்டு போலீஸ் படையோட வந்து போயிட்டு கதிரேசனோட வீட்டுல வந்து இறங்குறாங்க. அதாவது மல்லிக்கெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனையை இப்படியே நார்மலா தான் விட்டுருப்பாங்க. ஆனா இங்க நம்ம சுடர் மேல பயங்கரமான கோவத்துல இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் இவ உண்மையான ரேணுகா கிடையாது அப்படிங்கிறது. ஆனா அதையும் தாண்டி இப்போ பயங்கர கோவத்தோட, ஆவேசத்தோட போலீஸ் படையோட போயிட்டு அங்க இறங்குவாங்க அப்படின்னு உண்மையிலேயே எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் இல்லாம இது ஒரு மிகப்பெரிய ட்ராப் அப்படின்னே சொல்லலாம். வெண்பாவை வச்சு இந்த ஒரு ட்ராப்ப பண்ணியிருக்காங்க. அதாவது ஏற்கனவே நம்ம மல்லிக்கு விஷயம் தெரியும், விஜய்க்கு விஷயம் தெரியும், வெண்பாவுக்கு விஷயம் தெரியும். இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகா இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இந்த சுடர் இருந்துகிட்டு இவ்வளோ பெரிய சம்பவங்கள் நடக்கும். அதுவும் இல்லாம இந்த மாரிலாம் நடக்கும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பிளான போட்டு இந்த சுடர இப்ப ஜெயிலுக்கு அனுப்புறதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது மல்லி இருந்துட்டு முதல்ல போலீஸ கூட்டிட்டு போய் அங்க நிக்கும்போது, இந்த கதிரேசன், நிஷா அவங்க எல்லாருமே பயங்கரமான அதிர்ச்சில இருந்தாங்க. இந்த சுடருக்கெல்லாம் என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. போலீஸ் எதுக்காக இங்க வந்திருக்காங்க? அப்படின்ற மாரி சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சுடர் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, சுடர் பேர வந்து சொல்லி இங்க கேட்கும்போது, இவங்க எல்லாருமே மழுப்ப ஆரம்பிச்சாங்க. ஆனா, இப்போ நம்ம அ மல்லி இருந்துட்டு, இவ தான் சுடர் அப்படின்ற மாரி அடையாளம் காட்டி, இவள தான் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சுடர் இருந்துட்டு, "அப்பா இங்க பாருங்கப்பா, இந்த மல்லி பண்ற காரியத்த என்ன வந்து உங்ககிட்ட இருந்து பிரிக்க பார்க்குறாப்பா. எனக்கு விஜய் கூட வேணாம். எனக்கு நீங்க மட்டும் போதும்." அதாவது ஏற்கனவே இவ பிளான் பண்ணிட்டா. அதாவது விஜய கல்யாணம் பண்ணிக்கிட்டு, அங்க போய் இருக்கிறது வந்து மிகப்பெரிய ஆபத்து. ஏன்னா ராஜேஸ்வரிக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. அந்த ஒரு காரணத்தினால. ஆனா அதே சமயத்துல நம்ம இப்படியே இருந்துட்டு, இந்த கதிரேசனோட பொண்ணா இங்கிருந்து ஏதாச்சு பணத்த அடிச்சுட்டு இங்கிருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி சுடர் பிளான் பண்ணி வச்சிருந்தா. ஆனா எதுக்குமே இப்ப இடம் குடுக்கல. ஒண்ணுமே புரியல. என்ன நடக்குது? ஏது நடக்குது? அப்படின்னு. அதுவும் இல்லாம நம்ம மல்லி இப்பதான் பெர்ஃபெக்ட்டான ஒரு வேலைய பார்த்திருக்காங்க. அதாவது இந்த சுடர வந்து பிடிக்கிறதுக்காக. அதாவது ஏற்கனவே ஒரு ஃபோன வந்து எடுத்துட்டு வந்து, இந்த சுடரோட ரூம்ல வந்து வச்சிருக்காங்க. அதாவது இது சுடரோட ஃபோன் கிடையாது. ஆனா சுடரோட ரூம்ல இருக்கும்போது, அது சுடரோட ஃபோன் தான் அப்படின்ற மாரி சொல்லலாம் இல்லையா? அந்த ஒரு டைம்ல அந்த ஒரு அ சிம் அதாவது நம்பர்லாம் வந்து குடுத்து, நீங்க கால் பண்ணுங்க தெரியும். இவ கிட்ட வந்து இன்னொரு ஃபோன் இருக்கு. அப்படின்ற மாரி வந்து சொல்லி அந்த ஃபோன வந்து எடுக்கிற மாரி போலீஸ் வந்து எடுக்குறாங்க. அத எடுத்து காட்டுன உடனே சுடருக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஏன்னா, அவகிட்ட எந்த ஒரு ஃபோனுமே இல்ல. அவகிட்ட இருந்தது ஒரே ஒரு ஃபோன் தான். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச மாரி இருக்கக்கூடியது. அப்படி இருக்கும்போது இன்னொரு ஃபோன் என்னடா இது? ஒருவேள ரகு குடுத்த ஃபோனா இருக்குமோ? அப்படின்ற மாரி அலசி ஆராய்ஞ்சு பார்த்தா தான் தெரியுது. இந்த ரகு கிட்ட ஆல்ரெடியே கொண்டு போய் இந்த ஃபோன வந்து ஒப்படைச்சுட்டாங்க. இந்த மாரி இந்த ஃபோன் வேணாம். ஏன்னா வெண்பா வந்து அதாவது மல்லி வந்து வெண்பாவ வச்சு இந்த ரகுவ பிடிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்பாடு பண்ணும்போது, அந்த ஒரு விஷயம்
விஷயத்த சூப்பராவே செஞ்சாங்க அப்படின்னே சொல்லலாம். உண்மையிலேயே அந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அடுத்தபடியா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மல்லிக்கு நல்லாவே தெரியும் இங்க இன்னொரு ஃபோன் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லி. ஆனா இன்னொரு ஃபோன் இருக்கு அப்படின்ற மாரி சொல்லி, இந்த சுடரோட உண்மை தன்மை எல்லாத்தையுமே தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த மாரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த ஃபோன எடுத்து இந்த ஃபோனுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்ற மாரி சொல்லி போலீஸ் நின்னுட்டு இருக்கப்போ, உண்மையிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சியில இந்த சுடர் நிக்கிறான். அதே மாரி கதிரேசனும் நிக்கிறாங்க. அதாவது இந்த சுடர் இருந்துட்டு, "இது என்னோட ஃபோனே கிடையாது. இவங்க எல்லாருமே சேர்ந்து பொய் சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படி என்னோட ரூம்குள்ள வந்துச்சுன்னே எனக்கு தெரியாது." அப்படிங்கிற மாரி சொல்லி, இங்க இந்த சுடர் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா பண்ணிக்கிட்டு இருக்கா. அதாவது கதிரேசனுக்கு இத நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. ஆனா அதே சமயத்துல முழுக்க முழுக்க நம்பிக்கை வைக்க வேண்டியது எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுடர் மேல தான். அதாவது இவ என் பொண்ணு தான், ரேணுகா தான் அப்படின்ற மாரி சொல்லி நம்பிக்கை வைக்கிறாங்க. அவரோட அப்பா பாசத்துக்கு எல்லையே இல்ல. அந்த ஒரு விஷயம் எல்லாமே கரெக்ட்டு. உண்மையிலேயே அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆப் அப்படின்னே சொல்லலாம். ஆனா அதே சமயத்துல உண்மை என்ன அப்படிங்கிறது இங்க வெளிய வந்தே ஆகணும். அதுவும் இல்லாம இங்க நம்ம வெண்பாவ வச்சு இந்த ஒரு விஷயத்த சீக்ரெட்டா முடிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெண்பாவ கூப்ட்டு, இங்க ரேணுமா கிட்ட எத்தன ஃபோன் இருந்துச்சு அப்படின்ற மாரி கேட்கும்போது, வெண்பாவும் சொல்றாங்க, ரேணுமா கிட்ட 2 ஃபோன் இருந்துச்சு. நான் பார்த்தேன். அப்படி இப்படிங்கிற மாரி சொல்லி. அப்போ என்னாச்சு? இந்த சுடர் வசமா மாட்டிக்கிட்டா, இனிமே அவளால தப்பிக்கவே முடியாது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.